வணக்கம் நண்பர்களே! அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து மிஷினில் வந்து மாவு ஓடிக்கிட்டு இருக்குங்க. இது என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, மைதா, சர்க்கரை. சர்க்கரைய வந்து தண்ணீல வந்து கரைச்சி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மைதா, அரிசி மாவு இது 2த்தையும் மிஷினில் போட்டு ஓட்ட விட்டுருவாங்க. இப்போ வந்து மாவு வந்து ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது. ரொம்ப திக்னெஸ்ஸா இருக்கக்கூடாது. நார்மலா இருக்கணும். கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சு முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா தயார் பண்ணுவாங்க. அதனால வந்து மிஷின்ல தான் வந்து மாவு வந்து ரெடி பண்ணுவாங்க. கையாலலாம் ரெடி பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மாவு ஓடிக்கிட்டு இருக்குதுங்களா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஜாக்கிரீம்லாம் சேர்ப்பாங்க. ஜாக்கிரீம்லாம் சேர்க்கக்கூடாது. அது அந்த அளவுக்கு உடம்புக்கு கெடுதலு. சர்க்கரை ஒண்டி தான் சேர்க்கணும். வெள்ள சர்க்கரை சேர்த்துங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. உப்புலாம் சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா உப்பு போட்டா தித்திப்பு கொஞ்சம் சேர்த்து குடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின்ல ஓடுறதுங்க. மிஷின்ல வந்து ரெடி பண்றது. முன்னாடிலாம் வந்து அச்சு முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கையால போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அச்சு முறுக்குக்கு வந்து மிஷின் வந்து போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து மாவுல வந்து முக்கி, அப்படியே கொண்டுட்டு போய் எண்ணெயில வச்சுருவாங்க. இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல வந்து 45 முறுக்கு போடுற மாரி மிஷின் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நான் போற அன்னைக்கு தான் மிஷின்லாம் ஃபிட் பண்ணிட்டு, அன்னைக்கு தான் வந்து முறுக்கு வந்து ரெடி பண்ணி செய்யறதுக்கு மாவுலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல போனதுனால, சரி நீங்கலாம் அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணி முறுக்கு எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேண்டி நான் வந்து இந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விதவிதமான ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி, அதுக்கு நான் தனித்தனியா வீடியோலாம் போட்டிருக்கேன். போயிட்டு பாருங்க.